ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு தங்கமே, உன் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத மிக பெரும் அதிர்ஷ்டத்தை அல்லவா உன் இல்லத்தை நோக்கி நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என்னை கடந்து விட்டு வருத்தப்படாதே என் பிள்ளையே. உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு, உனக்கு பிடித்தவரின் மூலம் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்வதற்கு வந்திருக்கின்றேன். என் பிள்ளைகள் எதற்காக எல்லாம் இப்பொழுது ஏக்கம் கொண்டு இருக்கின்றனர், எதற்காக எல்லாம் தவித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று நான் அறிந்து விட்டேன். இனியும் காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டு உனக்கான முழு வேலை ஈடுபாட்டில் நான் இங்கு இறங்கிவிட்டேன். என் பிள்ளையே, அங்கு சில சமயத்தில் மனம் சஞ்சலப்படுகிறாய், சில சமயத்தில் பண பற்றாக்குறையோடு வாடி வதங்கிக் கொண்டிருக்கின்றாய். இன்னும் சில சமயத்தில் எனக்கானவர் என்னிடத்தில் இல்லையே என்று நினைக்கின்றாய். இன்னும் சில தருணத்தில் என்ன முடிவை எடுப்பது என்பது குழம்பி தவிக்கின்றாய். இது எல்லாவற்றிற்கும் தீர்வுதான் என்ன என்று நீ ஓடிக்கொண்டே இருக்கின்றாய். நின்று ஓய்வெடுக்க முடியாத சூழ்நிலையை கூட என் தாய் எனக்கு தந்து விட்டாலோ, மூச்சு விடக்கூட சிரமமாக இருக்கின்றது. மூச்சை முட்டுகின்ற அளவுக்கல்லவா எனக்கான பிரச்சனைகள் என்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனம் அங்கு தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, நீ தளராதே. உன் மனதில் இருக்கின்ற எண்ணத்தையும் ஆசையும் நிறைவேற்றுவதற்கு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன பற்றாக்குறை வந்துவிடும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். வழிகளையும் கஷ்டத்தையும் தாண்டி உனக்கான போராட்டத்தில் நீ மிக மிக முக்கியமான தருணத்தை தான் பெறப்போகிறாய். சோகத்தோடு இருந்த காலத்தை எல்லாம் முடித்து வைத்து விட்டேன். கடந்து வந்தவர்கள் எல்லோரும் அங்கு உன்னை பற்றி ஏதேதோ சொல்லி கொண்டு நினைத்து கொண்டும் இருக்கிறார்கள். என் பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து விட்டார்கள் என்று நீ நினைக்காதே என் தங்கமே. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் உன்னை பற்றி குறை கூறட்டும். ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். உன் கஷ்டத்தை இங்கு வேறு யாரும் இங்கு பட்டு கொண்டால் அவர்களால் மீளவே முடியாது. என் பிள்ளையாக நீ இருப்பதனால் மட்டும்தான், இன்றை மட்டும் இன்னும் திருத்தமாக சொல்கிறேன், என் பிள்ளையாக நீ இருப்பதனால் மட்டும்தான் இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டும் இந்த நிலைமைக்கு நீ திரும்ப வந்து கொண்டிருக்கின்றாய். சில தருணங்கள் திரும்பியே பார்க்கக்கூடாது என்று நினைத்தாலும் அந்த விஷயங்கள் மட்டும்தான் மனதிலே வைத்து கொண்டு இருப்போம். அப்படித்தான் உன் மனதில் நினைவலைகளும் அங்கு ஓடிக்கொண்டே இருக்கின்றது. யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அவரை சந்திக்காமல், யார் நம் வாழ்க்கையில் சந்திக்கவே கூடாது என்று நினைத்தோமோ அவரை மட்டும்தானே மீண்டும் மீண்டும் நம் கண் பார்வையில் பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் இந்த தாயானவள் ஒரு காரணம் வைத்திருப்பாள் என்பதை நீ உணர்ந்து கொள். நீ மற்றதை பற்றி எல்லாம் குழப்பமடைய செய்யாதே. எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையில் நீ எவ்வளவு பெரிய வெற்றியை அடைய போகிறாய் என்பதை பொறுத்திருந்து பார். என் தங்கமே, உன் மனதில் படுகின்ற வேதனையே நான் அறிந்துவிட்டு தான் இனியும் உன்னை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து ஓடோடி வந்திருக்கின்றேன். உன் கஷ்டத்தை கண்டு பலரும் கைதட்டி சிரித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றுதானே உன் மனநிலை இப்பொழுது வாடி வதங்கிக் கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, அந்த கனத்த இதயத்தோடு கண்ணீர் விட்டு என்னிடம் அழும் குரல் கேட்கும் போதெல்லாம் என் மனம் எவ்வளவு நொறுங்கிக் கொண்டு இருக்கின்றது என்று இந்த தாய் மட்டும் அறிந்த உண்மைதான். இப்பொழுது அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவதற்கு உன் வராகி தாய் உனக்காக ஒரு பெண்ணை அனுப்பி வைத்து அவரின் மூலம் உனக்கு தேவைப்படும் உதவியை செய்யத்தான் வந்து இருக்கின்றேன். வெற்றி கிடைக்குமோ என்று நினைத்து என்னை கடந்து விடாதே. வெற்றி வாக்கோடே என்னை நினைத்து பார். நிச்சயமாக உனக்கானது உன் கரம் வந்து சேரும். நான் உனக்கு தருவது இந்த வாராகி தாயின் சாதாரண வாக்கா, சத்திய வாக்கல்லவா? வெற்றியாக நீ அங்கு மலர் தொடுத்து பூமாலையாக நீ வரத்தான் போகிறாய். அங்கு நாரும் பூவும் மாறி மாறி அதற்கான குணங்களை பெற்றுக்கொண்டு இருந்தாலும் நார் பூடன் சேரும் போது அந்த நாரானது மனமும் வீசும் அல்லவா? அப்படித்தான் என் பிள்ளையே, உன்னை யாரெல்லாம் நாரென்று தூக்கி தூர எறிந்தார்களோ அவர்களை எல்லாம் தூர ஒதுக்கி வைத்து
விட்டு நீ இந்த நாராக இருந்தாலும் என் கழுத்தில் வந்து மாலையாக விழப்போகிறாய், என் மடியில் வந்து அமரப் போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வெற்றி வாராகி அருகில் அமர்ந்திருக்கும் போது என் பிள்ளைகளை வெற்றி பெறச் செய்யாமல் வைப்பேனா என வெற்றியை பெறும் நோக்கில் நீ எடுத்து வைக்கின்ற அடியே நான் உனக்கு மிக பெரும் மாற்றத்தை நோக்கித்தான் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. நடப்பதை யாவையும் பார்த்து நீ பயமும் பதற்றமும் அடைந்து கொண்டிருந்தால் அப்படித்தான் உன் நிலைமையை வைத்திருக்க வேண்டும். முடங்கிவிடாதே. உன் முடக்கத்தால் பல பேர் அங்கு சிரித்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னை ஓரம் கட்டியதால் பல பேர் முன்னேறி விடலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்களையெல்லாம் பின்னுக்கு தள்ளி நீ இந்த தனிமையின் போராட்டத்தில் வெற்றியை அடைவதற்கான எல்லா செயல்பாடுகளிலும் இந்த வாராகி தாய் இறுதிக்கட்ட பணியை இறங்கிவிட்டேன். இனி உனக்கு வெற்றி நிச்சயமாக்கப்பட்டு விட்டது. உன் கேள்விக்கான பதிலை நான் கொடுத்து கொண்டு இருக்கும் போது இனி என் முன் வந்து அழ வேண்டிய அவசியமே இல்லை. உன் பிரார்த்தனை எல்லாவற்றிற்கும் நான் உனக்கு மிக பெரும் அதிசயத்தை தான் தரப்போகிறேன். என் தங்கமே, நீ எதை நோக்கி உனக்குள் வந்தாலும் சரி, எந்த வெற்றியை பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாலும் சரி, அந்த வெற்றியை தருவது இந்த தாய் என்பதை மட்டும் நினைவில் கொள். நடப்பதும் நடக்கப் போவதும் நான் உனக்கு அளிக்கப்பட்ட ஆணைதானே. அப்படி இருக்கும்போது நான் உன் தடைகளை மட்டும் அப்படியே வைத்து விடுவேனோ என்று எண்ண வேண்டாம். அந்த தடைகளை தவிடு பொடியாக்குவதற்கு என் வலிமையும் சேர்த்து உன்னோடு தான் வைத்திருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை உண்டு பண்ணுவதற்கு இந்த வாராகி தாய் நான் இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் நான் உனக்காக உன் கூடவே வந்திருக்கும் போது நீ எதற்கும் எதை நினைத்தும் வருந்தப்படவே வேண்டாம். நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் நீ எதற்கும் மனம் அளவும் வேண்டாம். பயமும் அச்சத்தையும் தூக்க எறிந்துவிட்டு நீ உனக்கான வழியில் பயணத்தை மேற்கொண்டு இரு. அந்த பயணமானது இனி உன் வாழ்க்கையை அழகுறச் செய்ய போகிறது. அந்த பயணமானது உன்னை வெற்றி பெற செய்ய போகிறது. வெற்றி என்பது உனக்குள் இருக்கும் பொழுது நீ எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாகவே இருந்து கொள். என் தங்கமே, உன் மனதிற்குள் நான் அங்கு ஒளியாக குடிக்கொண்டு இருக்கும்போது என் வெளிச்சம் உன்மேல் படாது என்று நினைத்து விட்டாயா? இதோ என் மேல் இருக்கும் நிரந்தரமான பிரகாசத்தை உனக்குள் தந்து உன்னை வெற்றி என்னும் நோக்கில் அடியெடுத்து வைப்பதற்காக நான் வந்து விட்டேன். முதலடி என்பது அங்கு ஏதோ குழப்பத்தை ஏற்படுத்தி விடுமோ என்று நினைக்காதே. நீ எடுத்து வைக்கும் முதலடித்தான் உன் வெற்றியை தீர்மானிக்கிறது. பயணம் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை, நீ தைரியமாக உன் அடியை எடுத்து வை. உன் வெற்றிக்கு நான் வழிவகுக்கின்றேன். நீ நினைத்தது அப்படியே பலிக்கும் பார். வெற்றி நிச்சயம். ஓம் ஸ்ரீ வாராகி அன்னையே போற்றி போற்றி.